ஹைப்பா, குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணலான்னு, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்தது அது இதுன்னு ரொம்ப டல்லாக இருக்குது. சரி, ஹேரே பார்க்குறமே, இன்னைக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணலாம். நானே தான் பண்ண போகிறேன். என்னென்னா ப்ளீச் பண்ணி ஃபேஷியல் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க ஒரு சிம்பிளான கிட்டு வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க அந்த ஃபேஷியல் வீட்டில் இருந்தே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. யூஸ் பண்ண போகிறது டாக்டர் ரஷல் அந்த கிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கோல்டு, இது ஒரு சிம்பிளான ஃபேஷியல் தான். இது வந்து ஸ்க்ரப்பு வந்து ரைஸ் வாட்டர் ஸ்க்ரப்பு வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொரியன் கிளாஸ் இது வந்து ரிசல்ட் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெல்லோ கேரில் கோல்டு ப்ளீச் போட போகிறேன். இது வந்து நான் ஜெல்லு வேறு இதுலேருந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு மசாஜ் க்ரீமும் ஒரு ஃபேஸ் பேக்கும் இருக்குது. இது ப்ளீச்சோட ஆக்டிவேட்டர். நீங்கள் ப்ளீச்சுன்னு கடையில் போய் வாங்கினீங்கன்னா, ஃபேன்சி ஸ்டோரில் காஸ்மெட்டிக் ஷாப் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ப்ளீச்சுன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக கிடைக்கும். நான் ப்ரொஃபஷ்னலுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். ரிசல்ட் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு கிளன்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் ஆரம்பிச்சிடலாம். நான் கிளன்ஸும் ஸ்க்ரப்பும் ஒன்னடியாக தான் பண்ண போகிறேன். வாங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்க்ரப்பு பாருங்கள், ரைஸ் வாட்டர் அண்ட் செரமைட் ஸ்க்ரப்பு இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது ரிசல்ட் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்க்ரப்பு மட்டும் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ப்ளீச் போட்டு சூப்பராக ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஸ்கின் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் பண்ணுறது, ஆனால் எனக்கு பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு கிளைண்ட்டே சொல்லிட்டாங்க, என்ன ஃபேஸ் ரொம்ப கருப்பாக டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணலான்னு இறங்கிட்டேன்ப்பா. வாங்க. இப்போ வந்து நான் சாரீ மேலேயே நெக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துப்பட்டா போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிடலாம், போட்டு எடுத்துடலாம். முடிய ஹெட்பேண்ட் போட்டு இது பண்ணிட்டேன். மூக்குத்தி கழட்டிடலாம். ரொம்ப டைட்டாக இருக்குப்பா. இப்போ தண்ணியை தொலைச்சி இதுதான்ப்பா ரைஸ் வாட்டர் ஸ்க்ரப்பு. ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு போதும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஈர துணி வச்சு தொடச்சிடலாம். நல்லா டீப்பாக கண் எல்லாமே நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளன்ஸ் ஸ்க்ரப் முடிச்சாச்சு. ப்ளீச் போட்டுக்கலாம். வெல்லோ கேரில் தான் நம்ம கோல்டு ப்ளீச் போட போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் தான் எடுக்க போகிறேன். ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவு எடுத்துருக்கேன். ஆக்டிவேட்டர் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. டைமும் கம்மியாக விடுங்க. ஏன்னா ஃபேஸில் இருக்க முடி ப்ளீச் போடும்போது கோல்டனாக மாறிடும். அப்போ வந்து ஓரளவு கலராக இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மாறிடுச்சுன்னா தெரியும். அதனால ஆக்டிவேட்டரும் கம்மியாக எடுத்துக்கோங்க. போட்டுக்கிற டைமிங்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ ஆக்டிவேட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்டிவேட்டர் இந்த பாக்ஸில் வரும், சால்ட் மாதிரி இருக்கும். அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். ஹேரில் படாமல் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக டீப்பாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. பேக் நெக்லாம் லைட்டாக போட்டாச்சு, ஃபேஸ்க்கும் போட்டாச்சு. கண்ணுக்கிட்ட இந்த அளவு போட்டால் போதும். நம்ம வந்து இது போட்டு ஒரு 8 நிமிஷம் கழித்து தொடச்சிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து இது பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி இதை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக தொடச்சாச்சு. ப்ளீச் டைம் கரெக்டாக 10 நிமிஷம் விட்டேன். 10 நிமிஷம் கழித்து தொடச்சிட்டேன் நான். இப்போ இந்த டைமில் வந்து ஸ்டீம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அந்த ஸ்டீமுமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. எனக்கான பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்காது, க்ளீனாக தான் இருக்குது. அதனால வந்து நான் ஸ்டீம் கொடுக்க போகிறதில்ல. இப்போ தொடச்சது, நான் ப்ளீச் முடிச்சுட்டு தொடச்சதுனால லைட்டாக டோனர் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ப்ளம்மில் தான் வந்து டோனர் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான்ப்பா, ஃபேஷியல் ஸ்டார்ட். இப்போ வந்து நான் பண்ண போகிறது கோல்டு மசாஜ் க்ரீம் வச்சு மசாஜும் கோல்டு பேக்கும் தான் போட போகிறேன். ப்ளீச்சுமே கோல்டு ப்ளீச் தான் போட்டேன். ஆனால் வந்து இது டீடான் ஜெல்லு. இதுவுமே டாக்டர் ரேஷல் அதுதான். இது தெரியுதா? இதில் வந்து ஜெல்லு நல்லா இருக்கு ஸ்மெல்லு. இதை வச்சு ஒரு குட்டியாக ஒரு ஜெல் மசாஜ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஆலுவேரா ஜெல்லோ என்ன ஜெல்லு உங்ககிட்ட இருக்கோ அது வச்சு ஒரு மசாஜும், க்ரீம் வச்சு ஒரு மசாஜும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டீப்பாக பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மசாஜ் பண்ணுறோன்னா இப்படி 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 டவுனில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்வார்ட்லேயே பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்லாம் தெரியணும் இல்லைப்பா. சாதாரணமாக ஸ்கின்னு இப்படி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணோம்னா ஸ்கின்னு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து டவுன் வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தொடச்சிட்டு க்ரீம் மசாஜ் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. தொடச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும்ப்பா. நான் சேஞ்ச் பண்ணினா கொண்டு வந்து பண்ணுறேன். இப்போ டீப்பாக நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ ஜெல் மசாஜ் முடிஞ்சிச்சு. இப்போ கோல்டு க்ரீம் மசாஜ் பண்ணிக்கலாம். தேவையான அளவை எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாம் இந்த அளவு க்ரீம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் சேர்த்து பண்ணணும். பண்ணும்போது இந்த இடம்லாம் நல்லா இப்படி பண்ணணும். கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அவ்வளோதான்ப்பா. சூப்பராக டீப்பாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தொடச்சிடலாம். தொடச்சிட்டு பேக் போட வேண்டியதுதான். இதில் நான் எந்த விஷயம் பண்ணலன்னா என் ஃபேஸ்க்கு ஸ்டீம் கொடுக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கிளென்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ப்ளீச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் கொடுங்க. நான் வந்து எப்பவுமே ப்ளீச் முடிச்சுட்டு தான் ஸ்டீம் கொடுப்பேன். ஸ்டீம் வச்சு ஸ்கின்ல இருக்க அழுக்கு முதற்கொண்டு ப்ளீச் ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். இப்போ வந்து ஃபேஷியல் கிட்டுன்றது இதுதான் இல்லைப்பா. ஆன்லைனில் வந்து நிறைய கிட்டு விற்குது. கம்மி ரேட்லேருந்து அதிக ரேட் வரைக்குமே விற்குது. உங்களால் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்தபடி எந்த கிட்டு வாங்க முடியுமோ வாங்கிட்டு அதில் கரெக்டாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு இருக்கும். இப்போ கல்யாணம்லாம் நிறையா முகூர்த்தம்லாம் வரும். பார்லர்லாம் போக முடியாதவங்க இந்த மாதிரி கிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. நல்லா தொடச்சாச்சு. இப்போ வந்து அதே கிட்டில் வந்து நம்ம பேக் இருக்குது, கோல்டு பேக்கு. இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவு காஞ்சணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா. தொடச்சிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக கழுவிட்டே வந்துட்டேன் ஃபேஸை. நல்லா பளிச்சுன்னு ஃபீல் ஆகுது. ஸ்கின்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப இல்லைனாலும் அடிக்கடி 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கொன்சாச்சும் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிட்டு வாங்கி ஆன்லைனில் நிறையா விற்கிது இல்லையாப்பா. ஏதாவது ஒன்று வாங்கி உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரி வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளீச் பண்ணதுனால ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிளெயின் வாஷ் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணணுமோ, மேக்கப் போடணுமா, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ நார்மல் ஃபேஷியல் ப்ளீச் பண்ணலை அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு சோப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணலைன்னா நல்லாயிருக்கும். சிலர் வந்து 1 டே அப்படியே விட்டுடுறாங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ ஃபேஷியல் முடிச்சாச்சு. கழட்டி வச்சதெல்லாம் கரெக்டாக எடுத்து போட்டுருணும். மூக்குத்தி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீம்லாம் எதுவும் போட போகிறதில்ல. தேவைப்பட்டால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஃபேஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய். அவ்வளோதான்ப்பா. இந்த சிம்பிள் ஃபேஷியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.